ஒரு நியூவான ஃபீச்சர் த்ரெட்ஸ்குள்ள வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். த்ரெட்ஸ் யூசர்ஸ் உங்களுக்கு செம ஃபன்னான வீடியோ இது இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரெட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா மியூசிக்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நியூவஸ்டான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த ஃபீச்சர் நீங்கள் பார்க்கணும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரெட்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. சில நார்மல் அக்கௌண்ட்லேயும் வந்துருச்சு, இருந்தாலும் அப்டேட் பண்ண உடனே இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் சொல்லலாம். இப்போ நீங்கள் த்ரெட்ஸில் வந்து த்ரெட்ஸ் போட போவீங்க இல்லையா, அந்த த்ரெட் ட்வீட் போட போகும்போது அங்கே மியூசிக் நோட்ஸோட ஐகானை வந்து நீங்க பார்க்க முடியும். அந்த ஐகானை ஜஸ்ட் ஒன் டேப் பண்ணீங்க அப்படின்னா போதும் மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இங்கே சர்ச் மியூசிக்ல பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிஸ்ட், மூவி, சாங் நேம் எதை வேணாலும் நீங்க பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தீம் செட்டை பேஸ் பண்ணி கூட சாங்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நான் மைக்கேல் ஜாக்சன் சர்ச் பண்றேன். இப்போ எந்த சாங் வேணுமோ அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இது நார்மல். இங்கே இந்த சாங்கை டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்விட்டாக வந்து மாற ஆரம்பிக்குது. அந்த ட்விட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வெரைட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வெரைட்டி, செகண்ட் வெரைட்டி, தேர்ட் வெரைட்டி. இது என்னென்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வெரைட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலிக்கல்ஸாக வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். சாங் பிளே ஆக ரிலிக்கல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆக ஆரம்பிக்கும். இது பார்க்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு வகையான சைட் லைனை பொறுத்தும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் அந்த லைன் எங்கே வருதோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா டினோட் பண்ணுற மாதிரி லைன் பை லைனாக வரும். லிட்டரலி பார்க்கும்போது ப்ராம்ப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராம்ப்ட் டினோட்டட் எப்படி வருமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே சாங் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்ல முடியும். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா சிம்பிளி சாங்கோட நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. தேர்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக் கேசட் இருக்கு இல்லையா, அந்த மியூசிக் கேசட் பார்த்தீங்கன்னா பிளே ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த மியூசிக் கேசட்டில் பிளே ஆகும்போது கேசட் வெளியே வர மாதிரியும் பிளே ஆஃப் ஆனதுக்கப்புறம் கேசட் உள்ளே போகிற மாதிரியும் வச்சிருக்காங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. லைக் போடும் போது ஆட்டோமேட்டிக்காக பாப் ஷாட் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸோட நோட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாமே பாப் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த வகையான ஃபீச்சர். சில சாங்ஸை வந்து நம்ம வந்து மெமரபுளாக ஷேர் பண்ண நினைப்போம், நோட்ஸ் வைப்போம், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் வைப்போம், இதெல்லாமே போயிடும். ஆனால் இந்த ட்விட் மாதிரி போட்டு இது வந்து பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே பார்க்குற மாதிரியும் இருக்கும். அதே இடத்துல நமக்கு எந்தெந்த சாங்ஸ் பிடிக்குமோ ஒரு பிளேலிஸ்டே இது மூலியமாக கிரியேட் பண்ணிடலாம்னு சொல்ல முடியும். டு பி ஃப்ராங்க் மெட்டா ஆப்ஸ்குள்ளே வந்திருக்க பெஸ்ட்டான ஃபீச்சர்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் முதல்ல வந்திருந்தா வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் ஆப் வந்து டாப்ல இருந்திருக்கும்னு சொல்லலாம். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல, கிரியேட்டர்ஸ் நல்லாவே கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். எம்டி சாங் மட்டும் சூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த லிரிக்கல்ல இருந்து ப்ளே ஆகணும், எந்த போர்ஷன்ல இருந்து ப்ளே ஆகணும் அப்படிங்கிற அந்த போர்ஷனுக்கு இன் பிட்வீன் சூஸ் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளே ஆகிறது அங்கே தான் ப்ளே ஆகும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ஃபீச்சர். ஸோ இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஸோ இந்த வீடியோ யார் கண்ணிலாவது பட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா த்ரெட்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு, அவன் மெட்டா மாதிரி இல்லாமல் மெட்டாலேருந்து தனித்துவமாக தெரியலாம், அவனுக்குள்ள இவ்வளோ ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பல பேருக்கும் தெரிஞ்சா அந்த ஆப் இன்னுமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லலாம். அது ஒரு தனி உலகம் போல தோணுது, அது பாட்டுக்கு ஒரு உலகமாக செயல்பட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸாக வரும் அப்படிங்கிறதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இங்கே உங்களோட ஃபேவரட்டான ஆக்டர்ஸோட சாங்ஸையே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக செட் பண்ணி அழகாக உங்களோட த்ரெட்ஸோட ட்வீட்டாக வந்து போட்டுக்க முடியும். தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க, உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதான் நடக்கட்டும்.